எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தக்காளி விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வித்துச்சுங்க. அப்போ எல்லா பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போட்டீங்க, இதை பற்றி பெருமையாக பேசுறீங்க. தங்கத்துக்கு ஈடாகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி பற்றி பேசுனீங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு தர்பூசணி விலை பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு தாங்க விற்கிது. விவசாயி கிட்ட இருந்து வாங்குறாங்க. அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. விவசாயி பாதிக்கிறான், அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த தக்காளி விலையார் சொல்ல பார்த்தீங்கன்னா அரசாங்கம் மானிய விலையில வாங்கி ரேஷன் கடையில் கொடுத்தாங்க. ஆனா இப்ப விவசாயி தர்பூசணி பாதிக்கிறான், அது ஏன் மானிய விலைக்கு கொள்முதல் பண்ணி ரேஷன் கடையில் வந்து கம்மி விலைக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா இங்க பொதுமக்கள் பாதிச்சாங்கன்னா குரல் கொடுக்க இங்க நிறைய பேர் இருக்குது. ஏன் இந்த அரசாங்கமே இருக்குதுங்க. விவசாயி நாங்க பாதிச்சா யாரும் அதை பத்தி கண்டுக்கவும் மாட்டீங்க, இந்த அரசாங்கம் அதை பத்தி புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஒரு நாளைக்கு மொத்த விவசாயம் நின்று போச்சுன்னா உணவுக்கு என்ன பண்ணி சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த விவசாயியோட வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியும்.